بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى. الصلاة والسلام على عباده الذين اصطفى، خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا، لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الرجل على دين خليله فلينظر أحدكم من يخالل، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. வல்லாஹ் அல்லாஹ்வை வாழ்த்தி வல்லல் நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிரியரை நாடி எனதொலை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, ஒரு மனிதனின் வாழ்வில் அவனை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் நட்புகளும் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா அவனு தனியால் கிடையாது. அவனுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கென்று சில உறவினர்கள் இருப்பார்கள், அவனுக்கென்று சில அறிந்தவர்கள் இருப்பார்கள், அவனுக்கென்று சில நண்பர்கள் இருப்பார்கள். பல நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான தாக்கங்களை உண்டாக்குகிறார்கள். பல நேரங்கள்ல அவங்க சொல்லக்கூடிய சொல், அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கும். ஏதாவது முக்கியமான விஷயம், ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு வேலை சம்பந்தமா இருக்கலாம், அல்லது நம்முடைய படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், அல்லது வியாபாரம் சம்பந்தமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த நபர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுதான் நம்ம செயல்படுவோம். இரத்த பந்த உறவை தாண்டி ஒரு உறவு மனிதனின் வாழ்வில் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது நட்பு, தோழமை. நாம் சிறுவயதில் பழகிய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது பள்ளி படிக்கும் போது, கல்லூரியில், அல்லது பக்கத்து வீடு, அல்லது ஒரே தெரு, ஒரே ஏரியா, இது போன்று நண்பர்கள் என்பது பல நேரங்களில் பல விதங்களில் இருப்பார்கள். இந்த நண்பர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா பலருடைய வாழ்வில் நல்ல நேரத்திலும் இருப்பாங்க, கெட்ட நேரத்திலும் இருப்பாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவே இருப்பவர்கள் நண்பர்கள். ஒரு மகிழ்ச்சியான நேரமா நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு துக்கமான நேரமா அவர்கள் என்ன செய்வாங்க, கூடவே இருப்பாங்க. கூடவே இருந்து இன்னும் சொல்ல போனா பல நேரங்கள்ல குடும்பத்தினரை தாண்டி, உறவினர்களை தாண்டி அவர்களுக்கு தெரியாத ரகசியம் கூட நண்பர்களுக்கு நம்ம என்ன செய்வோம், பகிர்ந்து கொள்வோம். ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், a friend in need is a friend indeed அப்படிம்பாங்க. ஒரு மனிதன் தேவையின் போது இன்னொருவனுக்கு உதவி செய்கிறான்னு சொன்னா அவன் உண்மையான மனிதன், உண்மையான நண்பன். இப்ப நண்பன் என்பவன் எல்லா தேவைகளிலும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் கூடவே இருப்பாங்க. ஆனா இந்த நண்பர்களை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, யாரை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? பல நேரங்களில் இன்னைக்கு பார்க்கிறோம், நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் பெரும்பாலும் கெட்ட சகவாசம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் கொண்ட அல்லது சிந்தனைகள் கொண்ட செயல்பாடுகள் கொண்ட சில நபர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்னு பார்க்கிறோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பல நேரங்கள்ல நன்மை செய்யறதை விட தீமை தான் அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க.
நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நன்மை செய்யறதுக்கு பதிலாக நல்ல வேலைகள் நல்ல செயல்பாடுகளை செய்யறதை கூட தடுத்து கெட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அந்த நண்பர்கள் காரணமாக இருக்காங்க. உண்மையா இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் வழிமுறையில் இருக்கிறான். தீன் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கம் அர்த்தம் வைக்க வேணாம். மார்க்கம் மட்டும் இல்ல, மற்ற செயல்பாடுகள் எல்லாமே நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்மளும் இருப்போம். உண்மையா இல்லையா? நண்பர்கள் ஒரு நல்ல செயல் செய்யக்கூடிய நண்பர், வாப்பா தொலை போலாம் அப்படின்னா தொலை போவோம். வாப்பா இந்த இடத்துல குர்ஆன் ஓத போவோம். அல்லது ஒரு நல்ல அமல் நல்ல செயல்பாடுகள் செய்வதற்கு கூப்பிட்டா போகக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. ஆனா சில நண்பர்கள், ஏன் தொலை போயிட்டு இருக்க, வாய் அங்கிட்டு போவோம், அந்த இடத்துக்கு போவோம், ஏதாவது சினிமாவுக்கு போவோம், அல்லது வேற ஏதாவது வேலைகளுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டா பல நேரங்கள்ல இந்த நல்ல செயல்பாடுகளை விட கெட்ட செயல்பாடுகள் உடனே என்ன செய்யும்? நல்லா இருக்குமே, தொலை போனா என்ன கிடைக்க போகுது, நம்ம ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம், எங்கேயாவது போய் ஊர் சுத்த போகலாம் அப்படின்னு நண்பர்கள் சொன்னா உடனே கேட்டுருவோம். இப்படி கேட்பது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்முடைய இம்மை வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுமை வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தர்கனு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார். அநீதம் இழைக்கக்கூடிய சில நபர்களின் பக்கம் நீங்க நினைஞ்சிடாதீங்க, சேர்ந்துடாதீங்க. என்ன ஆகும் தெரியுமா? ஃபதமஸ்ஸகுமுன் நார், உங்களை நரகம் அடைந்து விடும். கடைசியில் என்ன ஆகும்? நீங்கள் நரகவாசிகளாக மாறிவிடுவீர்கள். அந்த நேரத்தில் வமாலகும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா, அந்த நேரங்கள்ல அல்லாஹ்வை தவிர வேறு எந்த நண்பரும் இருக்க மாட்டான். இந்த உலகத்துல நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ செய் அப்படின்னு நல்ல விஷயத்த சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கெட்ட விஷயங்களுக்கு அந்த நண்பர்கள் பொறுப்பேற்று நம்மை கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனால் மறுமை நமக்கு மிக மோசமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. இந்த நட்பு என்பது எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவரோடு இருப்பீர்கள். அல்லாஹ் நரகத்தை பத்தி சொல்றான். அந்த நரகத்துல கொண்டு போய் சில பேரை போட்டுருவாங்க. போற்றும் போது அவங்களை பாதுகாப்பதற்கு அவங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வலா சதீகின் ஹமீம், நேசத்திற்குரிய எந்த நண்பரும் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம்? நல்ல நண்பராக இருக்கும் பொழுது அந்த நண்பர் நமக்கு என்ன செய்வாரு? மறுமையில் கூட இருப்பார். அவர் மூலமாக நமக்கு இந்த உலகத்திலே நன்மை கிடைக்கும், மறுமையிலே நன்மை கிடைக்கும். அப்ப நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கவனமா தேர்ந்தெடுக்காம யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் என்ன தெரியுமா ஆகும்? வீணா போன இந்த பைய சொல்றதை கேட்டு நானும் கெட்டு போயிட்டேனே, அவனும் கெட்டு போனது இல்லாம என்னையும் கெடுத்துட்டானே அப்படின்னு நினைச்சு மறுமையில மனுஷன் சொல்லுவானா, யா வைலதா, மறுமையில் மனிதன் சொல்வதாக அல்லாஹ் சொல்றான், யா வைலதா, எனக்கு வந்த கை சேதமே, லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, அந்த மனிதனை நான் நண்பனாக ஆக்காம இருந்திருக்கலாம்ல, போய் அவனை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டேனே, அவன் சொல் பேச்செல்லாம் கேட்டனே, அவன் சொன்னபடி ஆடினே, கடைசியில இந்த நிலைமையில இருக்கேனே, அவனை மட்டும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த உலகத்துல கட் பண்ணியிருந்தேன்னா என்னமா இருந்திருப்பேன். தொடர்ந்து சொல்லுவானா, லக்கத அலல்லனி அனி திக்ரி பஅத இத் ஜாஅனி, நேரான வழி என்னிடத்தில் வந்த பின்னால் என்னை அவன் வழிகெடுத்தான். வகான ஷைத்தானு லில் இன்சானி கதூலா, அல்லாஹ் சொல்ற எப்படி? ஷைத்தான் மனிதனை ஏமாற்றக்கூடியவன். யார் மூலமா ஏமாற்றுவான்? இது போன்ற கெட்ட சகவாசம் மூலமாக, நண்பர்கள் மூலமாக. இப்ப இந்த நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா தானும் கெட்டு போவான், நம்மளையும் கெடுத்து விடுவான். உக்பத் இப்னு அபி முஈத் குறைஷி குலத்தில் முக்கியமான ஒரு நபர். அவர் ஒரு தடவை தன்னுடைய வீட்டிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. என்ன இருந்தாலும் அவர்கள் ஒரே குலத்தை சார்ந்தவர்கள், அந்த அடிப்படையில போறாங்க. போகும்போது அவர் விருந்து கொடுக்கிறார். விருந்துக்கு தான் கூப்பிட்டுருக்காரு, சாப்பாடு கொடுக்கிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு உரிமை இல்லை. ஒரு பழைய நண்பர், நீண்ட காலமாக ஒரே குடும்பத்தை ஒரே குலத்தை சார்ந்தவர்கள். அப்ப அந்த நண்பர்கிட்ட சொல்றாரு, ஸல்லல்லாஹு சொல்றாங்க உக்பத் இப்னு அபீ முஅய்த் கிட்ட, மா அன பில்லதி ஆகிலும் மின் தஆமிக ஹத்தா தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லாத வரைக்கும் ஓ வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. எப்படி? நீ அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், நான் அவனுடைய தூதர் அப்படின்றத ஒத்துக்கிட்டா உன் வீட்டுல சாப்பிடுறேன், இல்லைன்னா உன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவனுக்கு தர்ம சங்கடமா போச்சு. உக்பாவுக்கு அவன் விருந்து கூப்பிட்டுருக்கோம், நிறைய பேர் வந்திருக்காங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுருக்கோம், இப்படி வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா நமக்கு அசிங்கம் இல்ல. அப்ப என்ன சொன்னா, உடனே அப்படியா சரி நான் கலிமா சொல்றேன் விடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டான், பேருக்கு சொல்லிட்டான். சொன்னோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி போயிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உக்பத் இப்னு அபீ முஅய்த்துடைய ஒரு நெருங்கிய தோழன் உபய் இப்னு கஅப், அந்த உபய் இப்னு கஅப் நேரா வந்தாரு உக்பா கிட்ட வந்து கேட்டாரு, ஹல் சபௌத, நீ என்ன மதம் மாறிட்டியா? யா உக்பா, நீ மதம் மாறி விட்டாயா? இவ்வளவு நாளா நம்ம ஒரு மதத்துல இருக்கோம், ஒரு விஷயத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், நீ வந்து நேற்று வந்த முஹம்மது சொன்னாருன்னு சொல்லிட்டு மாறிட்டியா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே உக்பா சொன்னாரு, இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படி சொல்லாட்டி சாப்பிட மாட்டேன்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனவே அவங்க மனசு கோணக்கூடாது, வீட்டுக்கு வந்த விருந்தாளி மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை, அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ உண்மையிலேயே முஹம்மதை வெறுக்கின்றாய் என்று சொன்னார். அதுவரை உக்பத் இப்னு அபீ முஅய்த்துக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வெறுப்பு இல்லை. அதனால வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டாரு. பெருமானார் சொன்னவுடன் கலிமா சொல்கிறேன் என்றும் சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட மனுஷனை அந்த நண்பருக்கு எடுக்கிறான். நண்பர் சொல்றான், அதை ஒப்புக்கொள்ளவே முடியாது, உண்மையிலேயே என்னுடைய நண்பன் என்று சொன்னால் நான் சொல்றது நீ கேட்பன்னா நேரா போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் துப்பி விட்டு வா, உமிழ்ந்து விட்டு வா. யார் சொல்றா? உபய் இப்னு கஅப் இந்த வார்த்தையை சொல்கிறான், மா அன பில்லதி அர்தா அன்க ஹத்தா தஅதியஹு ஃபதப்ஸக ஃபீ வஜ்ஹிஹி. பெருமானாருடைய பிடரியை பிடித்து முகத்தில் உமிழ்ந்து விட்டு வான்னு சொல்றான். உடனே கேட்கிறார் அவர், நண்பன் சொல்லிட்டான், நண்பன் சொன்னா கேட்டுதானே ஆகணும். உடனே என்ன செய்யறாரு, அவரும் போகிறார். அல்லாஹ் அதை தடுத்து விட்டான் என்பது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இந்த நண்பர்கள் ஒரு நல்ல மனுஷனை கூட நல்ல விஷயம் செய்யலாம் நினைக்கும் போது அந்த கெட்ட நண்பன் அவரை கெடுத்து விட்டான். இந்த நண்பர்களை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். நான் இந்த நண்பனோடு இல்லாமல் இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, என்னையும் கெடுத்து விட்டானே அப்படின்னு மறுமையில புலம்புவானே மனுஷன் அப்படின்னு அல்லாஹ் இறக்கிய இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த நபர்களுடைய விஷயத்தில், உக்பாவும் உபய் இப்னு கஅபுடைய விஷயத்தில் தான் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இப்ப கெட்ட நண்பர்கள் நம்முடைய இம்மையையும் பாழாக்கி விடுவார்கள், மறுமையையும் பாழாக்கி விடுவார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜம் மிகப்பெரிய ஒரு குர்ஆனை நன்கு கற்ற மனிதர். உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல எகிப்துக்கு குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பணிக்கு அவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, எங்களுடைய ஏரியாவுக்கு எகிப்துக்கு நல்ல குர்ஆன் ஓத தெரிஞ்ச, குர்ஆனை நன்கு விளங்கிய ஒரு நபரை அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி சொல்றாங்க தெரியுமா, இவர் மதீனாவுக்கு அவசியம் தேவை, மதீனாவுல இவர் இருந்தாருன்னா நிறைய நன்மைகளை செய்வார், இருந்தாலும் நீங்க கேட்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவரை என்ன செய்யறேன், அனுப்பிச்சு வைக்கிறேன், கண்ணியமா நடந்துங்க, அவரை கண்ணியமான முறையில் நடத்துங்க, அவருக்கு எல்லா விதமான மரியாதையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜம் எகிப்துக்கு போன பின்னாடிதான் கெட்ட சகவாசம் ஏற்படுது. ஹவாரிஜுகள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய அடிப்படையை விட்டும் வெளியே சென்ற சில தவறான நண்பர்களுடைய நட்பு கிடைச்சு எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, சாஹிபுல் குர்ஆன் சொல்லப்பட்டவர், குர்ஆனை சுமந்தவர் என்று சொல்லப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜம் எந்த அளவுக்கு போனார்னா,
நண்பர்களுடைய தூண்டுதல், இந்த ஹவாரிஜுகள் தூண்டிக்கொண்டே இருந்தார்கள், நீ இப்படி செய்ய அப்படி செய்யுன்னு. இந்த மகுடிக்கு பாம்பு ஆடுற மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் கேட்டார் அந்த நண்பர்கள் சொல்லி. கடைசியில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தது இந்த நபர் தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தொழுகையில வச்சு கொலை பண்ண ஒரு மோசடிக்காரன் யாரு? இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜம். அப்ப யோசிச்சு பார்க்கணும், நண்பர்களுடைய அந்த உபதேசம் என்பது, அவர்களுடைய வார்த்தைகள் என்பது அவ்வளவு சீக்கிரம் மனசுக்குள்ள போயிடும். பல பயல்களுக்கு அத்தாமா சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாதான் கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டேன், சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிமா. அப்ப அந்த ஃப்ரெண்டை சரியான முறையில தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொன்னா மோசமான விளைவுகளை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டினாங்க, கெட்ட நண்பனுக்கும் நல்ல நண்பனுக்கும் என்ன தெரியுமா உதாரணம்? மஸலுல் ஜலீஸி ஸூஇ கநாஃபிஹில் கீர். கெட்ட நண்பனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? இந்த உலை கலன் இருக்குல்ல, அதாவது இந்த பொற்கொள்ளெல்லாம் ஊதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த நெருப்பு மூட்டி என்ன செய்வாங்க, அந்த தங்கம்லாம் இதாகும், அப்படியே பறக்கும், பொறி பறக்கும். கிட்ட போனா என்ன ஆகும், அப்படியே கருப்பாயிடும். ஏதாவது வெள்ளை ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா கருப்பாயிடும் இல்லையா? அல்லது இந்த செங்கல் சூளைலாம் இருக்கும், நம்ம பார்த்துருப்பீங்க. அதான் நாஃபிஹுல் கீர், ஊத ஊத என்ன செய்யும், அப்படியே பொறி பறக்கும், கருப்பு கருப்பா அந்த தூசு வரும். அது போலதான் கெட்ட நண்பர்கள். கெட்ட நண்பர்கள் கிட்ட போனீங்கன்னா வநாஃபிஹுல் கீர் இம்மா அன் யுஹரிக சியாபக வ இம்மா அன் தஜித ரீஹன் கபீஸதன். அவன் கிட்ட போனீங்கன்னா ஒன்னு உங்க Dress அழுக்காயிரும், கரிஞ்சு போயிடும். இல்லைன்னு சொன்னா ஒரு மோசமான மனம் அவன்கிட்ட இருந்து வரும், கெட்ட நாத்தம் தான் வரும் இல்லையா? தூய தமிழ்ல நாற்றம் என்று சொன்னால் வாசனை பொருள், நமக்கு புரியுற மாதிரி சொன்னா நாத்தம் வரும். ஆனால் அதே நேரத்தில் நன்னன் எப்படி தெரியுமா? அவன் ஒரு கஸ்தூரி அத்தர் பாட்டில சுமந்துட்டு போற மாதிரி. அவங்கிட்ட போனீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? வாசனை கிடைக்கும், அத்தர வாசனை கிடைக்கும். கிட்ட போகணும்னு அவசியமே இல்லை, கட்டி தழுவணும்னு அவசியமே இல்லை. அவனிடத்தில் நீ நெருங்கி உட்கார்ந்தாலே உனக்கு அந்த வாசனை கிடைக்கும். அதே நேரத்தில் கெட்ட நண்பன் உன்னையும் கரித்து விடுவான், உன்னை அழித்து விடுவான். எனவே கெட்ட நண்பர்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். கெட்ட நண்பன்னா எப்படி இருப்பான், என்ன செய்வான், முக்கியமான அவனுடைய வேலை என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகா சொன்னாங்க, கெட்ட நண்பன் யார் தெரியுமா? அல் முஸய்யினு லக மஅசியத்தல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை அழகுபடுத்தி காட்டுவான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஏயா தொலை போற, இங்கிட்டு வா, நம்ம என்ன செய்வோம், இந்த வேலையை பார்ப்போம். எந்த அளவுக்கு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னென்ன வேலைகள் செய்யறாங்க சில இளைஞர்கள் அப்படின்றத பார்க்கணும். மது பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து சில இளைஞர்கள் இருக்காங்க, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. மோசமான செயல்பாடுகள், தவறான விஷயங்கள் அனைத்துக்கும் யார் மூலமா இருக்கான்னு பார்த்தா அந்த நண்பன் தான். அவன் என்ன செய்வான், கெட்ட விஷயத்தை அழகுபடுத்தி காட்டுவான். தண்ணி அடிச்சா நல்லதியா உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவான். போதை பழக்கம் சரி என்று சொல்லுவான், கெட்ட விஷயங்கள் சரி என்று சொல்லி காட்டுவான். அவன் அதை அழகுபடுத்தி காட்டுவான். அவன் தான் கெட்ட நண்பன், அவனை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு உபதேசம் செய்றாங்க. நமக்கும் பொருத்தமான உபதேசம். 4 வகை நண்பர்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். 4 பேர் அவங்க கிட்ட போகாதீங்க, அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். முதலில் சொன்னார்கள், ஈயாக்க வ முஸாஹபத்தல் அஹ்மக். முட்டாளை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதே. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு யுரீது அன் யன்ஃபஅக ஃபயதுர். உனக்கு நன்மை செய்யற மாதிரி சொல்லுவான், கடைசியில் பார்த்தா உனக்கு தீங்கு தான் செய்வான். அறிவில்லாத ஒரு மனிதனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. அது எப்படி நீ கண்டுபிடிக்கிறது? சில பேர் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை செயல்பாடை வச்சு என்ன செய்யலாம், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தரம் என்னன்னு நமக்கு தெரியும். எனவே முட்டாளை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதே. இரண்டாவது சொன்னாங்க, வையாக்க வ முஸாதகத்தல் கذாப். ஒரு பொய்யனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதே. எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க. வாயை திறந்தாலே பொய் தான் வரும்.
என்ன சொன்னாலும் பெரும்பாலும் பொய்யாத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பொய்யர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவன் நல்லதையெல்லாம் தூரமாக்கி விடுவான், கெட்டதையெல்லாம் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்துடுவான். என்ன செய்வான்? ஒரு தப்பான விஷயத்தை கூட உங்களை உண்மையான நம்ப வைப்பான், உண்மையான விஷயத்தை பொய்ன்னு சொல்லுவான். அப்படிப்பட்டவனை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இளைஞர்களுக்கு முக்கியமான உபதேசம் இது. முதலாவது, முட்டாளை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. இரண்டாவது, பொய்யன நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மூன்றாவது சொன்னார்கள், வையாக முசாதகத்துல் பகீல், கஞ்சனையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன்? ஒரு கஞ்சனை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன் என்று சொன்னால் அவனிடத்தில் தேவைன்னு போனா அப்பதான் என்ன செய்வான்? உன்னை விட்டு ஓடி போவான். நான் ஆரம்பத்தை சொன்னேன்ல, a friend in need is a friend indeed அப்படின்னு. அப்ப தேவையின் போது உதவாத நண்பன், ஆபத்துக்கு உதவாத நண்பன் என்ன செய்ய? ஒரு அவசிய தேவை, உங்களுக்கு ஒரு 10 ரூபா தேவைன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபா டீ குடிக்க 10 ரூபா கொடுக்க கூட ஒரு மனிதன் கஞ்சத்தனம் செய்தால் அப்படிப்பட்ட நண்பர்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அது நான் சொல்றது முடியாத நண்பர்கள் அல்ல. அவங்களுக்கு கையில காசே இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்ற வேற விஷயம். ஆனால் கையில் பணம் இருந்தும் மனம் இல்லாத சில நபர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு தேவையின் போது எந்த விதமான நன்மையும் கொடுக்காது. நாலாவதாக சொன்னாங்க, பாவியை, ஒரு மோசமான பாவம் செய்யக்கூடியவனை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதே. என்ன தெரியுமா செய்வான்? பெரிய பெரிய விஷயத்தை கூட சர்வசாதாரணமா செய்வான். திருட்டு தானே, செஞ்சு ஒன்னும் தப்பு இல்லை அப்படிமா. ஒரு தவறு தானே, அது தப்பு இல்லை, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, என்ன செய்யாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமா. ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு பெரிய விஷயத்தை கூட உங்களுக்கு எளிமைப்படுத்தி அதை செய்வதற்கு ஊக்கப்படுத்துவான். இப்ப இந்த 4 விதமான நண்பர்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சின்ன பசங்களுக்கும் தேவை இது, பெரியோர்களுக்கும் தேவை. இந்த 4 விதமான நண்பர்களை கட்டாயமாக நாம் நட்பாக வைத்துக் கொள்ளவே கூடாது. அதிலும் குறிப்பாக 4வது நபர் இருக்கா இல்லையா, ஃபாஜிர். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் சொல்றாங்க இன்னொரு இடத்துல, லா தஸ்ஹப் ஃபாசிகன், ஒரு பாவியை எப்போதும் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதே. ஏன்னா ஃபைன்னஹு யபீஉக பிஅக்லத்தின் வ அகல்ல மின்ஹா, ஒரு வாய் சோத்துக்கு ஒன்று வித்துட்டு போயிடுவான். செய்வானா இல்லையா? ஒரு வாய் சோத்துக்குன்னா என்ன, வாய்ப்பு கிடைச்சா ஒன்ன வித்துட்டு என்ன வேணா செய்வான். அப்படிப்பட்ட பாவிகளை நண்பர்களாக நீங்க ஒருபோதும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்றார்கள். ஆக அருமையான பெரியோர்களே, இது ஒரு நீளமான தலைப்பு, நண்பர்களை பத்தி பேசிட்டு போலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய இம்மையும் மறுமையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நட்பு துணையாக இருக்கும். அந்த நட்பு நல்ல நட்பாக இருக்க வேண்டும், நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா பிரச்சனையே இல்லை. எப்போது கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம் இருக்கோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இம்மையும் வீணாகிவிடும், மறுமையும் பாழாகிவிடும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்ல நண்பர்களை வழங்கி, நல்ல நட்பை கொடுத்து, நல்ல தோழமையை வழங்கி, அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நல்ல காரியங்களை செய்து வெற்றி பெற்ற நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.